வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அரசு பள்ளி மாணவர்கள் வீலிங் செய்து ஓட்டிய பைக் மோதியதில் 11ஆம் வகுப்பு மாணவி காயமடைந்ததாக கூறி அவரது உறவினர்கள் ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருக்கக்கூடிய வள்ளிமலை அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். அதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நேற்று ஒருவருடைய பிறந்த நாளை ஒட்டி ஆளுயர மாலையும் அதே போன்று மாலை அணிவித்து கேக் வெட்டியிருக்கிறார்கள். அதன் பின்பாக இருசக்கர வாகனத்தில் 18 வயது நிரம்பாத மாணவர்கள் அப்பகுதியில் வீலிங் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது பள்ளியை முடித்து அதே பள்ளியில் படித்த மாணவி 11ஆம் வகுப்பு மாணவி சென்றபோது எதிர்பாராத விதமாக மோதியிருக்கிறது. அவர் காலில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதன் பின்பாக அந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் தந்தையார்கள் நேற்று புகார் அளித்தனர். புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாதன் காரணமாக வள்ளிமலையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியரிடம் காலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பேச்சுவார்த்தை இழுபறி ஏற்படுவதன் காரணமாக வாக்குவாதத்தில் ஏற்படுகிறார்கள். இது போன்ற வாகனங்களை 18 வயது நிரம்பாத மாணவர்களிடம் எப்படி கொடுக்கலாம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவருடைய பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய சிகிச்சை மற்றும் நிவாரணம் அளிக்க வேண்டும் என பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற பிறகு தலைமை ஆசிரியர் இதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாகவும் உரிய பெண்ணுக்கு நிவாரணம் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். 3 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பின்பாக தற்போது கலந்து சென்றிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த 18 வயது நிரம்பாத மாணவர்கள் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தியது கண்டித்தும் அதே போன்று அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.